ராஜபோக அம்சம்ன்றது என்னன்னாக்கா அது ப்ரீவியஸ் பர்த் ஆக்டிவ் பண்ணணும். நான் தான் முதல்ல சொன்ன ஆன்மாங்கிறது. அப்போ இன்னொரு இடத்துல இருந்து அப்பா அம்மா உறவு முறையிலேருந்து வந்த உடல் உயிர் எங்கேயோ இருக்கிற ஆன்மா நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அது ஜனனமாகும், இயங்கும். அந்த ஆன்மா தேவைப்பறப்ப இருக்குது, அடுத்த ஆப்செட்டில் அது பாட்டு போயிட்டே இருக்கும். இங்கேயே இருக்கணும், இங்கேயே போகணுன்னு அவசியம் கிடையாது. அதுதான் அந்த கண்ணுக்கு இந்த பேய் பிசாசுன்னு சொல்லணும். நம்ம அதில் போக வேண்டாம். அந்த நிழல் சப்ஜெக்ட் அதை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஆன்மா சம்மந்தப்பட்ட கேட்டிங்கல்ல, அந்த ஆன்மாங்கிறது நான் ஜென்ரலாக ஒரு கேஷுவலாக நான் மெசேஜ் கொடுக்குறேன். நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 84 விதமான ஆன்மா ஜனனம் இருக்கும். நம்ம பிறக்கிறப்பயே பிறந்து 27 செகண்டுக்குள்ளே டிரான்சாக்ஷன் நடக்கும். சரியா? அந்த 27 செகண்டுக்கு முன்னாடியே 84 பேர் அந்த ஆல்ரெடி இருப்பாங்க. அந்த 84 பேர் யாரானாக்கா நம்ம போன ஜென்மத்தில் தில்லாலங்கடியெல்லாம் பண்ணியிருப்போம்ல. இப்போ என்ன பண்ணுறோம்? ஆசையாக நென்னெல்லாம் பண்ணுறோம்ல. அப்போ இவங்க தான் அடுத்தது உங்களுக்கு வருவாங்க, நெருங்கி வருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம நிறையா அப்டேட் பண்ணி வச்சதில்ல. ரொம்ப அப்டேட் பண்ணுவீங்க, கூட வந்துடுவாங்க. அப்பா அம்மா உறவு முறையில் வந்துடுவாங்க. அவங்க தான் அந்த கர்மாவுக்கு மூலகரணம். அப்போ அந்த பொண்ணோ அந்த பையனோ அந்த பிறவி எடுத்து சரியாக வாழ்ந்து முடிக்கிறப்ப அந்த அப்பாவை கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுனா போன ஜென்மம் வேறு உருவத்தில் பண்ண பாவங்கள் இந்த தடவை தடைப்பட்டு போகும். அந்த அப்பா நல்ல பையன், அவருக்கு தெரியாது. எனக்கு இந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவுக்கு யாருன்னே தெரியாது. என்றைக்குன்னா ஒரு நாள் தூங்குறப்ப ஏதோ ஒரு சிஸ்டத்தில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும், ஒரு உள்ளுணர்வு ஒரு விதமாக வேலை செய்யும் அடிக்கடி. அப்போ அந்த டைமில் வரப்போ தான் அந்த ஆன்மா பர்டிகுலர். ஏன்னா அந்த பையன் அந்த அப்பா சொல்லுவார், என் பையன் 100% பரவாயில்ல, பப்ளிக்கெல்லாம் எங்களுக்கு உண்டானது நடக்குதுப்பான்னு எப்போ அவர் சொல்கிறாரோ அந்த செகண்ட் போன ஜென்மத்தை இவரோட பிறவியில் பண்ண பாவங்கள் இருக்குல்ல, அது இந்த அப்பா மூலிமா டைவெர்ட் ஆகும். இப்போ டைவெர்ட்டை மைனஸ் ஆனோடனே அடுத்தது அந்த நபருக்கு ஜாக்பட் அடிக்கும். நீங்கள் கேட்டிங்களா முதல்ல சுக்கரதசன் கேட்டிங்களா, இதுதான். அதுதான் அந்த காலத்தில் நம்ம ஜென்ரலாக சொல்லணும்னா நம்ம பிறக்கிறப்பே கூட அப்பா அம்மா உறவினர்கள் நம்ம போன ஜென்மம் பண்ண பாவ கர்மான்னு நம்ம சொல்லுவோம். ஏன் சப்ஜெக்டில் நீங்கள் அதை எதை நினச்சிக்க வேண்டாம். அதுக்கு உதாரணம் பாவ கர்மானா அது பழி தீக்கிறதுக்கு வேணும்ல, பரிகாரத்துக்கு நீங்கள் வேணும்ல. அப்போ நான் பரிகாரத்துக்கு இன்றைக்கி நான் வரணுனாக்கா நான் பஸ் ஏறி வரணும். சரியாக சில்லறை கொடுத்தேன்னா எனக்கு கொண்டா விடுவாங்க, ஏமாத்தினா முக்கில் விட்டு போயிடுவாங்க. இது மாதிரி தான். அப்போ அந்த பவர் சோலுடைய பவர் ஆக்டிவேட் ஆகிறப்ப அந்த உடல் அப்பா அம்மாவிலேருந்து தான் வருது, உயிராற்றல் உறவு முறையிலேருந்து வருது, ஆன்மா வேறு இடத்துல வருது. அப்போ அந்த ஆன்மா பவர் அப்படிங்கிறத பார்த்தா இந்த அப்பா மனப்பூர்வமாக சொல்கிற போன ஜென்மத்தினுடைய புண்ணியம் இதில் லிங்க் ஆகும். இதில் பாசிட்டிவ் எனர்ஜி வரப்போ ஜாதகம் கட்ட வேலை செய்யாது. நீங்கள் முதலே கேட்டிங்க, ஃபஸ்ட்டு வந்தோடனே கட்டத்தை பற்றி சொல்லுங்கள், ஜோசியம் பற்றி சொன்னீங்கன்னு கேட்டிங்க. ஜாதகன்றது இருக்குது, அது வந்து சென்ற பகுதி.